அடர்ந்த காட்டுக்குள் கடினமான மலைப்பாதையில் 4500 அடி மலை உச்சியில் ஈசனை காண குடும்பத்தோடு ஒரு ஆன்மீக பயணம். மிரட்டும் இருட்டில் நடுக்காட்டில் குடும்பத்தோடு தத்தளித்த தருணம். ஈசனை நம்பினோர் கைவிடப்படார். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை அழகர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர் பூமி சிவன் மலை சதுரகிரி மகாலிங்கம் கோயிலில் தான் இருக்கோம். சிவனை பார்க்குறதுக்காண்டி மலைப்பயணம் வந்திருக்கோம். இந்த மலைப்பயணத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன, இந்த மலைப்பயணம் எப்படி இருந்துச்சு, இந்த மலைப்பயணத்தோட தூரம் எவ்வளவு தூரம், இதை போக எவ்வளவு நேரம் ஆகுது, இதில் என்னென்ன நாட்களில் இங்கே அனுமதி கிடைக்குது மலைப்பயணத்துக்கு, இங்கே வரதுக்கு பஸ் ரூட் என்னென்ன, எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த மலைப்பயணம் ரொம்ப கடுமையானதா அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஏ டு ஜெட் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவனை பார்க்குறதுக்காக குடும்பத்தோட காலைல 4 மணிக்கெலாம் சதுரகிரி கிளம்பிட்டோம். மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருமங்கலம் போகக்கூடிய பஸ்ஸில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். பொதுவாக எப்பயும் பார்த்திங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் எல்லோரும் கிளம்புவாங்க. ஆனால் நமக்கு வீடு ஆரப்பாளையம் பக்கம்ன்றனால நம்ம ஆரப்பாளையத்துலேருந்து திருமங்கலம் போய் போக போகிறோம். நம்ம எந்த பக்கம் போனாலும் திருமங்கலம் தாண்டி தான் போகணும். நம்ம இங்கேருந்து மாட்டுத்தாவணி போய் திருமங்கலம் போகிறதுக்கு இந்த பக்கமாக போனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குமே, நாங்கள் இந்த வழியில் கிளம்பிட்டோம். ஆரப்பாளையத்துலேருந்து திருமங்கலம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 33 ரூபா டிக்கெட் வருது. இப்போ நம்ம திருமங்கலம் நெருங்கிட்டோம். திருமங்கலம் இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து ராஜபாளையம் பஸ்ஸில் ஏறி கிருஷ்ணன் கோயில் ஸ்டாப்பில் தான் நம்ம அடுத்து இறங்கணும். இப்போ திருமங்கலம் பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸு தானிப்பாறை வரைக்குமே போகுதுன்னு சொன்னாங்க. இந்த பஸ்ஸு எல்லா நாட்களும் இருக்காது, சில விசேஷ நாட்களில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக மதுரை மாட்டுத்தாவணி வந்துடுங்க. மாட்டுத்தாவணியிலேருந்து ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கிருஷ்ணன் கோயில் ஸ்டாப்பில் இறங்கிடுவீங்க. கிருஷ்ணன் கோயில் ஸ்டாப்பில் இருந்து தானிப்பாறை வழக்குக்கு பஸ் இருக்குது. அங்கே இறங்கிட்டிங்கன்னா தானிப்பாறையிலேருந்து மலை அடிவாரத்துக்கு சேராட்டோ போகும். சேராட்டோலேயே வந்துடலாம். இப்போ மணி 5:30 ஆயிடுச்சு, நல்லாவே விடிஞ்சிருச்சு. அப்படியே ஒரு டீயை சாப்பிட்டு பஸ்ஸில் ஏறிட்டான். நம்ம வீட்டு வாண்டுக 2 ஜன்னல் சீட்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திருமங்கலத்துலேருந்து தானிப்பாறைக்கு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 45 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு திரும்பி பார்த்தா சண்டை போட்டு ஜன்னல் சீட்டை வாங்கின நம்ம வாண்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஜில்லு ஜில்லுன்னு அடிக்கிற காற்றுல அப்படியே நமக்கே தூக்கம் சொக்குது. வாண்டை மடியில் தூங்க வச்சுட்டு ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். தூரத்தில் பார்த்தா சதுரகிரி மலை தெரிஞ்சிச்சு. அந்த மலையில் பார்த்தா ஒரு ஆச்சரியம், சதுரகிரி மலைக்கு மேலே உள்ள மேகம் ஒரு குதிரை வடிவத்தில் அப்படியே மலை மேலே படுத்திருக்க மாதிரியான ஒரு காட்சியாக இருந்துச்சு. இது இயற்கையின் செயலா இறைவனின் செயலான்னு தெரில, ஆனால் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்ததில் நேரம் போனதே தெரில. தானிப்பாறை விளக்கே வந்துருச்சு. அப்படியே இறங்கினா இங்கே ஃபுல்லாகவே வரிசையாக சேராட்டாவாக இருக்கும். இங்கே சேராட்டாவில் ஒரு ஆளுக்கு 30 ரூபா கேட்பாங்க. அப்படியே ஏறி மலையோட அடிவாரத்தை நோக்கி கிளம்பிட்டோம். தானிப்பாறையிலேருந்து மலை அடிவாரத்துக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஃபுல்லாக தோப்புகளாக தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்தே நமக்கு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செய்யக்கூடிய பக்தர்கள்லாம் இங்கே தான் அங்கங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம மலை அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. நமக்கு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் ஏதாவது தேவைன்னா வாங்கிட்டு அப்படியே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ வேன்லேயோ வரீங்கன்னா இங்கே பெரிய பார்க்கிங் இருக்குது. நீங்கள் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். நீங்கள் நேராக மலை அடிவாரத்துக்கே வந்துடலாம் வாகனத்தில். இங்கே கடைகளில் அரிசி மூட்டைலாம் வச்சுருப்பாங்க. அதை வாங்கி கொண்டு போய் நம்ம மலை மேலே உள்ள அன்னதான கூடத்தில் கூட கொடுக்கலாம். பக்தர்கள் சில பேர் அதை ஒரு நேர்த்திக்கடன் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே மலை மேலே பொருளை கொண்டு போகிறதுக்கு ரோப் கார் வசதியெலாம் எதுவும் கிடையாது. நம்ம நடந்தே தான் கொண்டு போகணும். இங்கே உள்ள இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலப்படம் இல்லாத ஒரிஜினல் சாம்பிராணி, மூலிகை சாம்பிராணிலாம் இங்கே கிடைக்கிது. இங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மலை அடிவாரத்தில் நிறைய அன்னதான கூடங்கள் இருக்குது. இங்கே எப்பயுமே சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாமே கிடைக்கும். நம்ம மலை மேலே போயிட்டு சாயந்தரம் திரும்பி வந்தால் கூட இங்கே சாப்பாடு கிடைக்கும். இங்கே சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சேவை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. உணவை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம இதுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சா பணமாவோ பொருளாவோ கொடுத்து உதவி பண்ணலாம். அது நம்ம விருப்பம்தான். நம்மளால் முடிஞ்ச தொகையை கொடுத்து உதவி பண்ணலாம். இது மாதிரியான கம்பு இங்கே நிறைய கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கிக்கிட்டிங்கன்னா மலை ஏறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கம்பு 20 ரூபா. நீங்கள் மலை ஏறிட்டு கீழே இறங்கி பத்திரமா கொண்டாந்து கம்பை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் அதோட நுழைவாயில். சாம்பல் நிற அணில் சரணாலயம் திருவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆர்ச் இருக்குது. இங்கேருந்து வனத்துறை கண்ட்ரோலுக்கு வந்துடுது. இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுபோக இங்கே ஒரு செக்கிங் இருக்குது. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அதுபோக பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவும் மலை மேலே எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க.
இப்போ மணி 9 ஆகுது. நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏறுறதுக்கான என்ட்ரன்ஸ் டைம் பார்த்திங்கன்னா காலைல 6 மணிலேருந்து 12 மணி வரையும் தான். மேலே தங்குறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்றனால 12 மணிக்கு மேலே யாரையும் ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. சதுரகிரி மலைக்கு போகிறதுக்கு மொத்தம் 3 வழி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் சாப்டூர் வாழைத்தோப்பு வழி, 2வது தேனி மாவட்டம் வருசநாட்டு மலைப்பாதை வழி, 3வது விருதுநகர் மாவட்டம் தானிப்பாறை வழி. அதில் இந்த சாப்டூர் வாழைத்தோப்பு வழியிலையும் வருசநாட்டு மலைப்பாதை வழியிலையும் வருஷத்தில் ஒரு நாளைக்கு மட்டும்தான் அனுமதி. அது ஆடி அமாவாசைக்கு மட்டும்தான். இந்த விருதுநகர் மாவட்டம் தானிப்பாறை வழி தான் வருஷம் ஃபுல்லாக அனுமதி இருக்கும். அதுவும் எல்லா நாட்கள்லையும் கிடையாது, மாதத்தில் 8 நாட்கள் மட்டும்தான். அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷ நாட்களில் மட்டும்தான் மலையேற அனுமதி. இப்போ நம்ம கொஞ்சம் தூரத்தை கடந்து விநாயகர் கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா ஆசீர்வாத விநாயகர் கோயில். விநாயகரை வணங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் காளி கோயிலும் இருக்கும். இதோட இந்த மலைக்கு போகிறதுக்கான சமதள பாதை முடியுது. இன்னி ஃபுல்லாமே பாறை ஏற்றங்கள் தான். இதுதான் காளி கோயில். இந்த காளி கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா ராஜயோக தங்க காளியம்மன் கோயில். காளியம்மனே வணங்கிட்டு அப்படியே மலையேற ஆரம்பிச்சிடலாம். இந்த சதுரகிரி தென் கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படுது. சித்தர் பூமி, சிவன் பூமி, புண்ணிய பூமி அப்படின்னு பல பெயர்கள்லையும் அழைக்கப்படுது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா அடுத்ததாக பேச்சியம்மன் கோயில் வந்துடுது. இதுதான் வனப்பேச்சியம்மன் கருப்பணசாமி கோயில். மலையேற சிரமப்படுறவங்க நிறைய பேர் இந்த வனப்பேச்சியையும் கருப்பனையும் வணங்கிட்டு அப்படியே கீழே இறங்கிடுறாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா அடுத்ததாக இங்கே சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்குது. சிவனை வணங்கி பூஜித்து பல சித்தர்கள் இந்த மலையில் தவம் இருந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த 18 சித்தர்கள் பல தீர்க்க முடியாத நோய்களுக்கெல்லாம் இந்த மலையில் உள்ள மூலிகையில் தான் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம மாங்கனி ஓடைக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி குறைவாக தான் போயிட்டுருக்கு. பல நேரங்களில் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே தண்ணி அதிகமாக போகும். அதை நம்ம பாதுகாப்பாக கடக்கிறதுக்காக தான் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. நம்ம அந்த கயிறை பிடிச்சி பாதுகாப்பாக அந்த கரைக்கு போயிடலாம். இதில் இருக்க தண்ணி பார்த்திங்கன்னா எப்போயுமே ரொம்ப சுத்தமாக இருக்கும். தண்ணி அதிகமாக வரக்கூடிய நாட்களில் ரொம்பவே கவனமாக இந்த கரையை கடக்கணும். ஏன்னா தண்ணி ஆளையை இழுத்துட்டு போயிடும். மலைகளிலிருந்து வரக்கூடிய பூச்சிகளினுடைய சத்தமும் தண்ணீரினுடைய சத்தமும் காற்றினுடைய சத்தமும் சேர்ந்து ஒரு மெல்லிய இசை கொடுக்கும். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். போகிற வழியில் நிறைய பூச்சிகள் இருந்துச்சு. போகிறவங்க கொஞ்சம் கவனமாக போங்க. ஏன்னா அதில் சில விஷப்பூச்சிகளும் இருக்கலாம். இதில் சில பூச்சிகள் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ரொம்ப வியப்பாகவும் கூட இருந்துச்சு. அது என்னென்னு போக போக பார்க்கலாம். இங்கேருந்து நடந்து போனோம்னா கொஞ்சம் தூரத்துலேயே அடுத்தா வழுக்குப்பாறை வந்துடும். வழுக்குப்பாறைக்கு வந்துட்டோம். இந்த பயணத்திலே ஒரு கடினமான இடம்னா அது இந்த இடம் தான். ஏன்னா ரொம்பவே கவனமாக போகக்கூடிய ஒரு இடம் வழுக்குப்பாறை. இந்த பாறை ரொம்பவே வழுக்கும். சின்ன பிள்ளையில் யாராச்சும் கூட்டிகிட்டு வரீங்கன்னா ரொம்பவே கவனமாக வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஏன்னா இது ரொம்பவுமே ஒரு சருகலான பாறையாக இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். இதுலேருந்து நம்ம சப்போஸ் ஸ்லிப் ஆகிட்டோம்னா கீழே போயிடுவோம். அதனால் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் ரொம்பவே கவனமாக வரக்கூடிய இடம் இந்த இடம் தான். அதனால் ஜாக்கிரதையாக பொறுமையாகவே வாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலைக்கோயில் தான் சதுரகிரி. இந்த மலையோட உயரம் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 4500 அடி உயரம் இருக்குது. இதனுடைய மொத்த பரப்பளவு 64,000 ஏக்கர். இது மொத்தம் 16 மலைகள் சேர்ந்தது. திசைக்கு 4 கிரிகள் வீதம் 16 மலைகளும் சமமாக இருக்கும். கிரி அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இதுக்கு சதுரகிரி அப்படின்னு சொல்லி பெயர் வந்திருக்கு. வழுக்குப்பாறையிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா அடுத்ததான் நம்ம அத்தி ஊத்து வந்துடலாம். இப்போ சங்கிலிப்பாறை அத்தி ஊத்துக்கு நம்ம வந்துட்டோம். இங்கிட்டிருந்து வழி நடுக பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே இது மாதிரி பாறைகளாக தான் இருக்கும். நம்ம பார்த்து கொஞ்சம் மெதுவாக தான் போகணும். நம்ம பார்த்து மெதுவாக போய்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம வீட்டு கடைக்குட்டி, எப்பா தள்ளுப்பா, நீ என்னப்பா மெதுவாக போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஊடால பூந்து போய்கிட்டு இருக்கான். வேகமாக போகாதடா, மெதுவாக போடா அப்படின்னா கேட்கல. அவன் பாட்டுக்கு வேகமாக போகிறேன். என்னடா இவ்வளோ ஆர்வமாக போகிறானே அப்படின்னு பார்த்தா அவன் ஏற்கனவே வந்திருக்கான்ல, அவனுக்கு தெரியும் அடுத்ததான் இங்கே ஊற்று வரும் அப்படின்ட்டு. அதனால தான் குளிக்கிறதுக்காண்டி ஆர்வமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த இடம் கொஞ்சம் ஆபத்தான இடம். பொறுமையாக தான் போகணும். ஏன்னா உட்காந்தோம்னா வலிக்கி விட்டுரும். கயிறை பிடிச்சி தான் நம்ம இறங்கணும். அதான் பாப்பா உட்கார மாதிரி போனான். டே உட்காந்துராதரா, வலிக்கி விட்ருவா அப்படின்னு சொல்லிட்டு கயிறை பிடிச்சி ஜம்ப் பண்ணுறா அப்படின்னு. அதே மாதிரி கரெக்டாக கயிறை பிடிச்சி ஜம்ப் பண்ணிட்டான். பரவாயில்ல, தைரியமாக இறங்கிட்டான். அப்படியே நம்மளும் இறங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. வாண்டு அப்பா அந்தப்பா கையை பிடிச்சி இறங்கப்பா அப்படின்னா, கையெல்லாம் வேணாம்மா கம்பை பிடி இறங்கிக்கிறேன் அப்படின்ட்டேன். இதுதான் சங்கிலிப்பாறை. நம்ம அடுத்து அதில் தான் போக போகிறோம். பெரிய வண்டி இறங்க முடியாமல் முழிச்சுக்கிருந்தான். அப்படியே அவனே கையை பிடிச்சி இறக்கி விட்டுட்டு நம்ம வீட்டு மகாராணியை இறக்கி விட்டாச்சு. வேறு யாரும் இல்லை, என் பொண்டாட்டி தான். அப்படியே இங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டோம். சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு கடைக்குட்டி போய் தண்ணியில் போய் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். தண்ணியை பார்த்தாலே அவனுக்கு ஒரே ஜாலி தான். தவ ஆரம்பிச்சிருவான் தண்ணியில். குளித்தது போதும் வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டை கூட்டிகிட்டு அப்படியே சங்கிலிப்பாறையில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். சங்கிலிப்பாறை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. கீழேருந்து நட்டை குத்தலாக வர இருக்குது. ஏறுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. பாவம் வயசானவங்களாம் நின்று ஏறி வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக சங்கிலிப்பாறையிலேருந்து ஏறி மேலே வந்துட்டோம்.
மேலே வரதுக்குள்ளே டயர்டாயிருச்சு. இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த வியூ பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆனால் கீழே குனிஞ்சு பார்த்தோம்னா ஏன்டா இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கில் இருந்தாடா ஏறி வந்தோம் அப்படின்னு தலையே சுற்றுது. அப்படியே மேலே ஏறி போக ஆரம்பித்தோம். இன்னி ஃபுல்லாமே கொஞ்சம் கஷ்டமான ஏற்றங்கள் தான். நம்ம மகாராணி ரொம்பவே டயர்டாயிட்டாங்க. அங்கங்கே அப்படியே உட்கார வச்சு அப்படியே பொறுமையாக கூட்டிகிட்டு போய்கிட்டு இருந்தோம். ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்டாட்டி இப்போ தான் தடவை சதுரகிரி வரா. அவளுக்கு இது மாதிரி பெரிய மலைகள்லாம் ஏறி பழக்கம் இல்லை. அதனால் ரொம்பவே டயர்டாயிட்டா. நானும் தைரியம் சொல்லி சொல்லி வாம்மா இந்த வந்துருச்சுமா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். போகிற வழியில் மாங்காய் ஜூஸு இதெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஆறுதல் படுத்தி உட்கார வச்சு அப்படியே ஒவ்வொன்றா சாப்பிட வச்சு கூட்டி போயிட்டேன். பரவாயில்ல. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே கொஞ்சம் தெம்பாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இல்லாமல் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் இன்னும் ரெட்டலிங்கம் கூட வரல. ரெட்டலிங்கம் வந்தால் தான் நமக்கு பாதி தூரம் வந்ததாகவே கணக்கு. போகிற வழியில் சின்ன சின்ன பாறைகள்லாம் நிறையா இருந்ததுனால மேலே ஏறுறது ரொம்ப சிரமமாகிடுச்சு. அப்படியே பொறுமையாக ஏறி ஒரு வழியாக அந்த மேடை கடந்து மேலே வந்துட்டோம். இங்கே பாறையில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு பார்த்தா என்னமோ சரசரன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு தெரியல, பார்க்க பாறை கலர்லேயே இருந்துச்சு. பச்சோந்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கோரக்கர் குகைக்கு வந்துட்டோம். இந்த கோரக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர், போகர் இவர்களுடைய மாணவர் தான் இந்த கோரக்கர். இந்த இடம் ரொம்பவே ஒரு தாழ்வான பகுதி. மலை மேலேருந்து வரக்கூடிய அருவி இந்த வழியாக தான் வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா திடீர்னு வெளில வரும், எப்போ வரும்னே சொல்ல முடியாது. அதனால் இந்த பக்கம் போகும்போது நம்ம ரொம்பவே கவனமாக போகணும். அதுபோல் நம்ம மேடான பகுதியிலேருந்து பள்ளத்தில் இறங்குற மாதிரி இருக்கும். ரொம்பவே வழுக்கும், பொறுமையாக தான் போகணும். இந்த இடத்துலையும் தண்ணி அதிகமாக வரக்கூடிய நாட்களில் இந்த குகைக்கு வர முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி குறைவாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் ரொம்பவே அதிகப்படியான பாசி இருக்கனால பயங்கரமாக வழுக்குது. இதுதான் கோரக்கருடைய குகை. உள்ளே பார்த்திங்கன்னா அவர் வணங்கின சிவலிங்கம் இருக்குது. பழனி மலையில் இருக்கக்கூடிய நவபாசனம் முருகன் சிலையை மூலிகைகளை கொண்டு போகர் தான் செஞ்சார். போகர் சித்தர் மூலிகைகளை கொண்டு முருகனுடைய நவபாசன சிலையை செய்யும் போது அவருக்கு உதவியாக இருந்தது அவருடைய மாணவரான கோரக்கர் சித்தர் தான். போகர் தன்னுடைய நூல்களில் பல இடங்களில் கோரக்கரை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. இப்போ நம்ம ரெட்டலிங்கத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னாலே நம்ம பாதி தூரத்தை கடந்துட்டதாக அர்த்தம். இங்கே பார்த்திங்கன்னா 2 லிங்கம் இருக்கும். ஆனால் நிறைய பேர் இந்த ரெண்டுமே சிவன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ரெண்டுமே சிவன் கிடையாது. ஒன்று சிவன், இன்னொன்று விஷ்ணு. முன்னொரு காலத்தில் கணவன் மனைவி 2 பேர் இந்த இடத்துல சிவனையும் விஷ்ணுவையும் வேண்டி தீவிரமாக தவம் புரிஞ்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா சிவன் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி கணவனும், விஷ்ணு தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி மனைவியும் சண்டை போட்டு யார் கடவுள் முதல்ல காட்சி அளிக்கிறாரோ அவர் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி தீவிரமாக தவம் புரிஞ்சிருக்காங்க. இதை பார்த்த சிவனும் விஷ்ணுவும் ஒன்றா வந்து நேரில் காட்சி அளிச்சிருக்காங்க. அரியும் சிவனும் ஒன்று அப்படின்றத உணர்த்துற விதமாக தான் இந்த இடத்துல ரெட்டலிங்கம் இருக்குது. ரெட்டலிங்கத்துலேருந்து நம்ம நடக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழை பெருசாக வந்துச்சுன்னா நம்ம போகிற பாதையில் காற்றாட்டு வெள்ளம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் முன்னேறி போனோம். பாறைகள்லாம் ஈரமாகவும் சகதியாகவும் இருந்தனால சுத்தமாகவே நடக்க முடியலை. இன்றைக்கி எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி சிவனை பார்த்தே ஆகணும்னு சொல்லி சிவனை மனசில் நினச்சிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தோம். மழை கொஞ்ச நேரத்துலேயே நின்றுச்சு. அங்கேருந்து நம்ம பொறுமையாக நடந்து வந்தோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பச்சரிசி பாறை வந்துருச்சு. இந்த பாதை கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் மழை பெஞ்சிருக்கனால எங்களுக்கு ரொம்பவே கடினமாக இருந்துச்சு. காலையில் வெள்ளனையே போனவங்க சாமி பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது குறுகலான பாதைன்றனால இறங்குறவங்களும் ஏறுறவங்களும் ஒரே டயத்தில் போகிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. இங்கே உள்ள ஒரு மரம் பார்த்திங்கன்னா மிருகத்தினுடைய உடல் அமைப்பில் வளர்ந்துருக்கு. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதை எல்லோரும் பைரவர் மரம்னு சொல்லி வணங்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த வனத்தை காக்கக்கூடிய வனதுர்க்கை அம்மன் கோயில் வந்துடும். இந்த வனதுர்க்கை அம்மன் கோயில் வந்துட்டாலே நம்ம மகாலிங்கத்தை நெருங்கிட்டதாக அர்த்தம். வனதுர்க்கை அம்மனை வணங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே நிறையா கற்களாக அடுக்கியிருக்கும். இது பார்த்திங்கன்னா பக்தர்கள் அடுக்கின கற்கள் தான். பக்தர்கள் வந்து இந்த மாதிரி கற்களை அடுக்கணும்னா நம்மளும் சொந்தமாக வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது இல்லை உண்மையான காரணம். 9 கற்களை அடுக்கி நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த நவகிரகங்களும் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் அப்படின்றதான் நம்பிக்கை. இது மாதிரி பல மலைகள்லையும் உங்களால் பார்க்க முடியும். இது மாதிரி கற்களால் அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த சதுரகிரி மலைக்கோயில் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சாத்தூர் கிராம சர்வேனில் தான் வருது. இங்கே வித்தியாசமான ஒரு உயிரினம் இருக்குது. இது பாம்பா இல்லை புழுவா என்னன்னே தெரில. ஆனால் பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நூல் மாதிரி ரொம்பவே மெலிசாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது என்னென்னு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கருப்பசாமி கோயில்கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி அருவி மாதிரி ஓடும். ஆனால் இப்போ தண்ணி வரத்தெல்லாம் குறைஞ்சனால தண்ணி கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. இந்த மூலிகை தண்ணியில் நம்ம குளித்தோம்னா மலை ஏறி வந்த அலுப்பெல்லாம் போய் ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிரும். இதுதான் பிளாவடி கருப்பசாமி கோயில். இந்த கோயிலுக்கு எதனால் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த பலா மரத்துக்கு அடியில் இந்த கருப்பசாமி கோயில் இருக்கிறதுனால பலா அடி கருப்பசாமி அப்படின்னு பேர் வந்துச்சு. அதே நாளடைவில் பேச்சு வழக்கில் மாறி பிளாவடி கருப்பசாமி கோயில் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த கருப்பசாமி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருவியில் நிறைய நண்டுகள் இருக்குது.
இந்த நண்டுலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கு. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் நான் இப்படிலாம் பார்த்ததே இல்லை. இதுதான் வந்து பாறை நண்டாம். இது மலைப்பகுதிகளில் மட்டும்தான் இருக்குமா. இந்த நண்டுகள் தேங்காய்லாம் சாப்பிடும் அப்படின்றாங்க. எனக்கு ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு. இந்த கருப்பசாமி கோயிலுக்கு பக்தர்கள் உடைக்கக்கூடிய தேங்காயெல்லாம் அந்த நண்டு எடுத்து அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுவும் அந்த நண்டுலாம் பாருங்கள், 2 கையிலையுமே 2 தேங்காய் வச்சுருக்கு. அதை அழகாக கொண்டுட்டு அதோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கு பாறைக்கு அடியில். அது போகிறதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 கையிலையுமே தேங்காய் வச்சுருக்கு. இங்கே ஒரு நண்டு அரை முடி தேங்காயை அலையக்கா தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அது பாருங்கள் தேங்காய் சைஸு கூட இல்லை, ஆனால் அது அவ்வளோ பெரிய தேங்காயை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. மகாலிங்கம் கோயிலுக்கு நிறைய பேர் மொட்டை எடுத்துகிட்டு வந்ததாக சொல்லுவாங்க. ஆனால் அது மகாலிங்கம் கோயிலுக்கு கிடையாது, இங்கே இருக்க கருப்பசாமி கோயிலுக்கு தான். அங்கே தெரியுது பாருங்கள், அந்த இடம் தான் மொட்டை எடுக்கிற இடம். மானுட ரூபத்தில் பூமிக்கு வந்த சிவன் பசி எடுத்ததால் பிளாவடி கருப்பினுடைய காவலில் இருந்த பசுமாட்டினுடைய மடுவில் வாயை வச்சு பால் குடிச்சிடுறாரு. இதை பார்த்து கோபம் அடைஞ்ச கருப்பசாமி அவர் சிவன் அப்படின்னு அறியாமல் அவரை புறம்பால் அடிக்கிறாரு. அதனால் ஏற்பட்ட காயம் இங்கே உள்ள சுந்தர மகாலிங்கம் சுவாமியோட தலையில் இன்னமும் இருக்கதாகவும் சொல்லப்படுது. மலைக்கு மேலேயே நிறையா கடைகள் இருக்குது. சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பூ பழம் மாலை எல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம். அந்த மலை உச்சியில் பாறை தெரியுது பாருங்கள், அதான் தவசி பாறை. இந்த 18 சித்தர்களும் அங்கே தான் ஒன்றா சந்திச்சுக்கிடுவாங்க. அந்த பாறைக்கு கீழே ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் படுத்துக்கிட்டு தான் உள்ளே போகணும். அதுக்குள்ளே படுத்துகிட்டே உள்ளே போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் உட்கார மாதிரியான சில இடங்கள் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கும். அங்கே தான் இந்த 18 சித்தர்களும் சிவனை நினச்சி தவம் பண்ணியிருக்காங்க. இந்த தவசி பாறைக்கு மேலே இங்கே வாழ்ந்த 18 சித்தர்களும் நவகிரக கற்களை அடுக்கி இறைவனை வணங்கியிருக்காங்க. அந்த 9 கற்களும் சிறிய கற்கள் கிடையாது, பெரிய பாறைகள். அதை எப்படி இந்த சித்தர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்றது இன்னுமே புரியாத புதிராக தான் இருக்குது. இந்த தவசி பாறைக்கு போகிற வழியில் தான் பெரிய மகாலிங்கம் இருக்குது, அதாவது காட்டுலிங்கம்னு சொல்லுவாங்க. இந்த வழி ரொம்ப ஆபத்தானதாகவும் மிருகங்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதியாகவும் இருப்பதால் இங்கே போகிறதுக்கு இப்போதைக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. இதுதான் கோயிலுக்கு போகக்கூடிய பாதை. இது சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு போகக்கூடிய குறுக்கு பாதை. இதுதான் சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு போகக்கூடிய பாதை. நான் முதல் சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு போயிட்டு அடுத்த சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு போகலாம். இதுதான் சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு போகக்கூடிய படிக்கட்டு. இந்த வழியாக தான் போகணும். இது பார்த்திங்கன்னா சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு போகக்கூடிய படிக்கட்டு. இந்த பக்கம் தான் போகணும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சுந்தரமூர்த்தியும் சுந்தர மகாலிங்கம் 2 கோயில் இருக்குது. இங்கே ஒரு வீடு மாதிரி தெரியுது பாருங்கள், இதுதான் சுந்தரமூர்த்தி கோயில். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் படியேறி மேலே போனோம்னா சுந்தர மகாலிங்கம் கோயில் வந்துடும். அங்கேருந்து பார்த்தோம்னா தவசி பாறை நல்லாவே தெரியும். இதுதான் சந்தன மகாலிங்கம் கோயில். இதுக்குள்ளேயே 18 சித்தர்களுக்கும் கோயில் இருக்குது. இப்போ சாமி தரிசனம்லாம் சிறப்பாக முடிச்சிட்டோம். நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே மெதுவாக மலை ஏறினால எங்களுக்கு மலை ஏற 5 மணி நேரம் ஆயிடுச்சு. மலை ஏற கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் சிவனை பார்த்தோன்னே அந்த கஷ்டமெல்லாம் பறந்து போயிடுச்சு. இங்கேயே அன்னதானம் போட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இறங்க போகிறோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 5 ஆகுது. நம்ம மலையை விட்டு இறங்கும் போது நம்ம கூட ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. நம்ம சின்ன பிள்ளைலாம் வச்சுருக்கனால மெதுவாக தான் நடந்து போனோம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை விட்டு தாண்டி போயிட்டாங்க. இப்போ நம்ம கூட யாருமே இல்லை, நம்ம தனியாக தான் நடந்து வந்தோம். நேரம் ஆக ஆக ஃபுல்லாகவே இருட்டிருச்சு. பிள்ளையெல்லாம் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. கூட யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் நடுக்காட்டுக்குள்ளே நிற்கிறோம். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. என் பொண்டாட்டிகிட்ட கேட்டேன், பயமாக இருக்காமா அப்படின்னு. பயமாக தாங்க இருக்குது, ஆனால் கூட நீங்களும் சிவனும் இருக்கீங்கள்ல, நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னா. என்னுடைய மனைவி எப்போவுமே ரொம்பவே பயப்படுவா. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. இந்த மலையில் உள்ள விலங்குகளாலேயோ பாம்புகளாலேயோ பூச்சிகளாலேயோ எங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நாங்கள் போகிற பாதையில் பள்ள மேடுகளை பார்த்து நாங்கள் சரியாக போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நின்று சிவனை பார்த்து வேண்டிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். செல்லில் சிவன் பாட்டை போட்டு டார்ச் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. இந்த செல்ஃபோன் வெளிச்சத்தில் தான் நாங்கள் வழுக்குப்பாறையே கடந்து வந்தோம். எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் சிவன் எங்களை பத்திரமா கூப்பிட்டு வந்தார். இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளாக அமைஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் நம்மளுடைய லிட்டில் கோஸ்ட் மதுரை அழகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை அழகர். மதுரை சித்திரை திருவிழாவை பற்றியும் மதுரை அழகர் கோயில் மலைப்பயணத்தை பற்றியும் அழகருக்கு தண்ணீர் பிச்சக்கூடிய பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். விருப்பம் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள்.